திமுக காங்கிரஸ் கூட்டணியை காலி செய்யறதுக்காக திட்டம். பிரவீன் சக்கரவர்த்தியை தாக்கன ஆளூர் ஷா நிவாஸ். இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ஆதிக்கவாதிகளுடைய கூடாரம் தான் காங்கிரஸ்னு ஒரு அறச்சீற்றத்தோட பெரியாரு வெளியேறினாரு. வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி 100 வருஷம் ஆக போகுது. ஒரு நூற்றாண்டே ஆனாலும் காங்கிரஸுக்குள்ள அந்த சிந்தனை இருக்கிறவங்க இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க அப்படிங்கிறது அப்பப்ப வெளிப்படுது. ராகுல் காந்தி பெரியார் வழியில போறாரு. ஆனா காங்கிரஸுக்கு உள்ள இருந்துட்டே சிலரு RSS வழியில பயணிக்கிறது தான் காங்கிரஸ் சந்திக்கும் மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு விசிகாவை சேர்ந்தவரும் நாகப்பட்டினம் எம்எல்ஏவுமான ஆளூர் ஷா நவாஸ் சொல்லியிருக்கிறாரு. உத்தரப்பிரதேசத்தை விட தமிழகத்துல கடன் தொகை அதிகமா இருக்கணும், கவலைக்கிடமான நிலையில இருக்கிறதாவும் காங்கிரஸ் கட்சியுடைய தரவு பகுப்பாய்வு துறையோட தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சிச்சிருந்தார். அதே மாதிரி சில காங்கிரஸ் நிர்வாகிகளும் திமுக ஆட்சியில பங்கு தரல அப்படின்னா தாவேக கூட கூட்டணி சேரலாம்னு சொல்லிட்டு வராங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ள இப்போ பிரவீன் சக்கரவர்த்தியோட பேச்சு சர்ச்சையா இருக்கு. காங்கிரஸ் எம்பிக்களும் நிர்வாகிகளுமே பிரவீன் சக்கரவர்த்தியோட கருத்துக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சு பதிவிட்டுட்டு வராங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லும் போது, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது காங்கிரஸ் கட்சியோட குரலே கிடையாது, கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக தனி நபரா பிரவீன் சக்கரவர்த்தி முயற்சி செய்யறாரு. விஜய் கூட பிரவீன் சக்கரவர்த்தி சந்திச்சதற்கும் காங்கிரசுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. இந்தியா கூட்டணி பலமா தான் இருக்கு. பாஜகவை தமிழகத்துல காலூன்ற மறைமுகமா சில சக்திகள் வேலை பார்க்கறாங்க. அதை ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டோம். உத்தரப்பிரதேசத்தையும் தமிழகத்தையும் ஒப்பிட்டு பேசவே முடியாது. ஏழை மக்களுடைய வீட்டை இடிக்கும் புல்டோசர் ஆட்சி உத்தரப்பிரதேசத்துல நடக்குது. அவர் யோகியுடைய குரலா பேசுறாரு. பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன புள்ளி விவரங்கள் தப்பு. 4.61 விழுக்காடு கடன்ல அதிமுக ஆட்சி விட்டுட்டு போச்சு. அத 3 விழுக்காடா குறைச்சது திமுக அரசு. இந்த நிதி ஆளுமையை பொறுத்துக்காம தான் பேசுறது நியாயமே கிடையாது. காங்கிரஸ்ல இருந்து பாஜக குரலாக பேசுறவங்கள நாங்க அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. இதே மாதிரி கூட்டணி கட்சிகளும் பிரவீன் சக்கரவர்த்தியோட பேச்சை கடுமையா கண்டிச்சாங்க. அந்த வகையில நாகப்பட்டினத்துடைய எம்எல்ஏவுமான ஆளூர் ஷா நிவாஸ் வெளியிட்டிருக்கிற எக்ஸ்தல பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்னு சொல்லி அதை செயல்படுத்த துடிக்கக்கூடிய பாஜக தான் ஒவ்வொரு காங்கிரஸ்காரருக்கும் எதிரியா இருக்க முடியும். ஆனா ஒரு காங்கிரஸ்காரரோ காங்கிரசுடன் துணை நிற்கும் தமிழ்நாட்டுடைய திராவிட மாடலை காங்கிரஸ் அழிக்க முயலும் யூபியின் புல்டோசர் மாடலோடு ஒப்பிடுறாங்க. 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில பெற்ற கடனை விட 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில பெற்ற கடன் அதிகம் அப்படின்னு தான் காங்கிரஸ்காரர்கள் ஒப்பிடணும். ஆனா ஒரு காங்கிரஸ்காரர் என்ன பண்றாருன்னா, தமிழ்நாட்டுடைய கடனை உத்தரப்பிரதேசத்து கூட ஒப்பிடுறாரு. தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிச்சு அதிகாரங்களை குறைச்சி சட்டமன்றத்தை அவமதிக்கும் ஒன்றிய அரசை நோக்கித்தான் காங்கிரஸ்காரங்க கேள்வி எழுப்பணும். ஆனா ஒரு காங்கிரஸ்காரர் நெருப்பாற்றுல நீந்தி நலத்திட்டங்களை செயல்படுத்தும் மாநில அரசை நோக்கி கேள்வி கேட்கிறாரு. காங்கிரஸ் கூட எந்த கட்சியும் அணி சேர்ந்துடக் கூடாது அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய எண்ணமே. அதை முறியடிக்கிறது தான் ஒவ்வொரு காங்கிரஸ்காரருடைய கடமையா இருக்க முடியும். ஆனா சில காங்கிரஸ்காரங்க இங்க இருக்கிற வலிமையான கூட்டணியை சிதைக்கிறதுக்காக துடிக்கிறாங்க. ஆதிக்கவாதிகளுடைய கூடாரமே காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறச்சீற்றத்தோட பெரியார் வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி 100 வருஷம் ஆக போகுது. ஒரு நூற்றாண்டே ஆனாலும் காங்கிரஸுக்குள்ள அந்த சிந்தனை கொண்டவங்க இன்னும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்பப்போ வெளிப்படுது. ராகுல் காந்தி பெரியார் வழியில போறாரு. ஆனா காங்கிரஸ்க்கு உள்ள இருந்தே சிலரு RSS வழியில பயணிக்கிறது தான் காங்கிரஸ் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு அவரு குறிப்பிட்டிருக்கிறாரு.